பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இதை கேட்டாலே நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். உன் கஷ்டங்களுக்கு இன்றுதான் கடைசி நாள். ஆம் குழந்தையே, உன் கஷ்டங்களுக்கு இன்றுதான் கடைசி நாள். இதை குறித்து வைத்துக்கொள். நீயும் வெகு நாட்களாக என்னை உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டே இருந்தாய். உன் பக்தியால் மனம் உருகி ஒரு சந்தோஷமான வாழ்வை உனக்கு அளிக்கவே நான் உன் வீடு வந்திருக்கிறேன். இனி உன் கஷ்டங்கள் தீரும், கடன் சுமையும் தீரும். நாளைய விடியல் உனக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும். நீ இத்தனை நாளாய் எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தும் உன் கையில் வந்து சேரும். இத்தனை நாளாய் கோடை வெயிலில் சிக்கிய பூவை போல் வாடி கிடந்த உன் வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்க போகிறது. நீ தாண்டி வந்த கஷ்டங்களும் துயரங்களும் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உனக்கு இன்று முதல் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உன் பொறுமையும் நம்பிக்கையும் இழக்காமல் இத்தனை நாளாய் காத்திருந்தாய். இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது. அதனால் உனக்கு கஷ்டம் வரும்போது உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கி எறி. நீ என் உயிர். நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய். என்றுமே இருப்பாய் என் உயிராய். இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் ஒளிரும். என்றும் என் துணை உனக்கு உண்டு. நீ ஜெயிக்க போகின்றாய். யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும். அப்பா உங்களுக்கே நன்றாக தெரியும். எனக்கு எவ்வளவு தொல்லை தந்தார்கள், எவ்வளவு பிரச்சனையை அவர்கள் தந்தார்கள் என்று யோசிக்கிறாய். அவர்களால் நீ பட்ட அவமானமும் வேதனையும் எனக்கு நன்றாகவே தெரியும். கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள், நல்லதையே செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போது உள்ள மேன்மையிலிருந்து அவர்கள் கீழே தள்ளப்படுவார்கள். அவர்கள் செய்த பாவத்திற்கான பலனை கண்டிப்பாக அவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்களுக்கு உண்டான தண்டனையை நான் நிச்சயம் தருவேன். என் செல்ல குழந்தையான நீயோ விருட்சத்தை போன்றவர். நீ ஆழ வேரூன்றி நிற்பாய். இனி யார் உன்னை அசைத்து பார்த்தாலும் அவர்களால் உன்னை எதுவும் செய்ய முடியாது. இனி நீ ஆலமரம் போல உயர்ந்து நிற்பாய். உன் குடும்பம் வாழையடி வாழையாக தழைத்து செல்வ செழிப்புடன் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வீர்கள். இனி உன் எதிரிகள் காணாமல் போவார்கள். அவர்கள் உன்னை எதிர்க்க முடியாமல் உன்னிடம் சரண் அடைவார்கள். அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள். அப்போது நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய். உன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும். நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்க போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய். அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய். இன்று நான் கஷ்டப்படுகிறேன், நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய். உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும் போது நாளை இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு. இப்படி செய்யும் போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். உனக்கு கெடுதல் நினைத்தால் அதற்கான தண்டனையை அவர் அனுபவிப்பார். அதுவேதான் உனக்கும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காதே. ஒன்றை மனதில் வைத்துக்கொள். நாளை நீ ஊரே போற்றும் கோடீஸ்வரனாக மாறினாலும் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. மனதில் வைத்துக்கொள்.
பணம், பொருள், பதவி, அதிகாரம், உறவுகள், உடல்நிலை, இது உனக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும். எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே ஒருவருக்கு சொந்தம். இந்த உலகில் என்றும் நிலையானது அன்பு மட்டுமே. இவ்வுலகம் நேற்றும் இன்றும் என்றும் இயங்குவது அன்பினால்தான். அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து. யாரிடமும் பாராமுகம், பகைமை காட்டாதே. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. எதுவும் நிரந்தரம் இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள், தவறில்லை. உறவுகளை வெறுக்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடிவரும். யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ, இல்லை நெருங்கிய நண்பர்களோ, இல்லை நம்பிக்கையான உறவுகளோ, கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே. உன்னை ஒருவர் அப்படி பேசினால் உனக்கு எப்படி வலிக்கும் என யோசி. அப்படி யோசித்தால் நீ மற்றவரை அப்படி பேச மாட்டாய். நீ காண்பது அனைத்தும் மாயே. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகம் ஆகும் அனைத்தும் மாயே. அதில் எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு. தவறில்லை. அவர்களை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே. உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தவறில்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். உனக்கு நான் குருவாக இருப்பதற்கும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நீ செய்த தவறுகள், பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கிறேன். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். கலங்காதே. உனக்கு நன்மை செய்ய நான் காத்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா, நான் இருக்கிறேன். மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை அடைவாய். உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனந்தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே. நேர்மையாகவும் உள்ளபூர்வமாக செயல்படும் போது நீ எதற்கும் அஞ்சாதே. எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்காக நான் துணை நிற்பேன். உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு. நான் கைவிட மாட்டேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு என்றும் துணை இருப்பேன். நல்லதே நடக்கும். நீ எதற்கும் பயப்படாதே. கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்தில் இருந்து விடுபட போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது எனது பொறுப்பு. உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு. தன்னம்பிக்கை இழந்து விடாதே. நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி போய்க் கொண்டே இரு. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து விட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில். அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயின் ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல குழை தள்ளி தழைத்தோங்கும். வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தம் உடையதாய் மாறும். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு வழங்கி அருளுவேன்.